2 தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிரைஸ் லார்ட். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் தந்த ஆவி, தேவன் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர், ஆமென், நமக்குள்ளே வைத்த அந்த அபிஷேகம், நமக்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த ஆவி, ஆமென், அது பயமுள்ள ஆவி அல்ல, அது பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி என்பது லூக்கா 11:13 சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக பிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நல்ல ஈவு. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப தேவன் நமக்கு தந்த ஆவி அது பயமுள்ள ஆவி அல்ல, அது தெளிவும், அது பலமும், அது அன்பும் உள்ள ஆவி. தமிழ் அழகா இருக்கு. பலமும் அன்பும் தெளிவும் உள்ள ஆவியை அல்ல, ஆவியையே கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெற்றுக்கொண்டவர்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அதை உணர்ந்து அனுபவித்து நடக்க வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை தந்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளாதவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டவர்கள் அதை உணர்ந்து அனுபவித்து நடக்க வேண்டும். நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுகிறேன். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நம்மை ஒரு பிள்ளையாக்கி இருக்கிறார், பிள்ளைகளாகும்படி நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இனி அந்த பிள்ளை என்ன செய்யணும்? அந்த நல்ல ஈவ அப்பா கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும். அந்த நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியை அப்பாவிடத்தில் கேட்டு வாங்கணும். அப்பா, நான் உங்க பிள்ளை, ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஆவியை தருவீராக, உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புவீராக. பெற்றுக்கொள்ளாதவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டவர்கள் அதை உணர்ந்து அனுபவித்து நடக்க வேண்டும். ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. இன்னைக்கு உலகம் ஒரு பயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பயப்படாத யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதமான பயம் எல்லாரையும் ஆட்கொண்டிருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை. அதுதான் உண்மை. இந்த பயம் என்ன செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பயம் என்ன செய்யுது? ஆதியாகமம் 32:7 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபை குறித்து அவன் மிகவும் பயந்து வியாகுலப்பட்டானாம். பயம் எதை உண்டாக்குகிறது? வியாகுலத்தை. வியாகுலம்னா வேதனை, உள்ளுக்குள்ள வேதனை. ஏசா வருகிறான், 400 பேரோடு வருகிறான் என்ற செய்தியை கேட்டதும், அந்த செய்தியை கேட்டதுமே பயம் வர ஆரம்பிச்சிட்டு. இன்னைக்கு சில செய்திகளை கேட்கும் போது பயம் வருது. அந்த பயம் உள்ளத்துக்குள்ளே ஒரு வியாகுலத்தை, கலக்கத்தை உண்டாக்குகிறது. அவனுக்குள்ளே அந்த கலக்கம் வந்ததும், வியாகுலம் வந்ததும், யாக்கோபு செய்த காரியம் என்ன தெரியுமா? தன் குடும்பத்தை எல்லாம் யாபோக்காற்றின் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் போய் தனிமையில் உட்கார்ந்துட்டான். பயம் வந்தது அவனுக்குள்ள, வியாகுலம் வந்தது, அந்த வியாகுலம், அவன் போய் தனிமையில போய் உட்கார்ந்துட்டான். குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, இருந்தும் ஒரு தனிமைப்படுத்தி கொள்ளுகிறான் தன்னை. அந்த பயம் வந்ததும் வியாகுலம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும்போது பயம் வந்ததும் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. யோசேப்பின் இடத்திலே சகோதரர்கள் போகிறார்கள் தானியம் வாங்க. யோசேப்பு என்று அறியவில்லை. ஆரம்பத்தில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தவில்லை, சற்று கடினமாய் நடத்தினான். திரும்ப அவர்களை அனுப்பிவிடும் போது அவர்கள் கொண்டு வந்த பணப்பையும் ஒருவன் சாக்கில இருக்கிறது. மிருகங்களுக்கு தானியத்தை கொடுக்க சாக்கை தானியத்தை பிரித்த போது உள்ளே பணப்பை இருக்கிறது. அதை பார்த்ததும் இவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சிமியோனை பிடித்து வைத்திருக்கிறாங்க. இனி என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல, பயம். இனி என்ன நடக்கும்?
இப்படி இருக்கிறதே இனி என்ன நடக்கும்? பயம். உள்ள பார்த்தா இவங்க எதிர்பார்க்காத காரியம் உள்ள இருக்குது, இவங்க நினைச்சு கூட பார்க்காத காரியம் உள்ள இருக்கு. இனி என்ன நடக்கும், என்ன ஆகும்? பயம். இந்த பயம் அவர்களை சோர்ந்து போக பண்ணிட்டு பயம் வியாகுலத்தை உண்டாக்குகிறது. பயம் சோர்ந்து போக பண்ணிட்டு யேசபேல் சவால் விடுகிறாள், நாளைக்கு இதே நேரத்தில் நான் எலியாவின் கதையை முடிச்சிருவேன். இந்த வார்த்தை கேள்விப்பட்டதும் எலியாவுக்குள்ளே பயம் வந்து எலியா சோர்ந்து போயிட்டார். ரதத்துக்கு முன்பதாக, ஆகாபின் ரதத்துக்கு முன்பதாக வேகமாய் ஓடிக்கொண்டிருந்த எலியா இந்த செய்தியை கேட்டதும் சோர்ந்து போய் சூறை செடிக்கு கீழே போய் படுத்துட்டார். யாக்கோபு வியாகுலப்பட்டு தனித்து போய் உட்கார்ந்துட்டார். எலியா சோர்ந்து போய் படுத்துட்டார். பயம் சோர்ந்து போக பண்ணுகிறது. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும்போது பயம் என்ன செய்கிறது? வார்த்தையை மீற பண்ணுகிறது. சத்துருவை முழுவதுமாய் சங்கரிக்க வேண்டும் என்று சாமுவேலை கொண்டு சவுலோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். நான் இன்னும் செய்திக்குள் போகவில்லை. முன்னுரையாக சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். ஆமென். எல்லாவற்றையும் சங்கரித்து கொண்டு வர வேண்டும், எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே ராஜாவை அழிக்கவில்லை, பிரதானமான சில காரியங்களை சவுல் கை வைக்கவில்லை. சாமுவேல் திரும்பி வந்து பார்க்கும்போது என்ன அந்த சத்தம் கேட்கிறது, அந்நிய சத்தங்கள் கேட்கிறது. சொல்லும்போது சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் சொல்லுகிறார், ஜனங்களுக்கு பயந்து நான் அதை செய்யல. அவ ஜனங்களுக்கு பயந்து, அந்த பயம் என்ன செய்கிறது? வார்த்தையை மீற பண்ணுகிறது. ஆமென். அநேக காரியங்கள் நாம பயந்து பயந்து வார்த்தையை மீறுகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசின காரியங்கள், கர்த்தர் நம்மோடு செய்யும்படி சொன்ன காரியங்கள், கர்த்தர் நமக்கு போட்ட பாதை, இது எல்லாவற்றையும் நமக்குள்ளே உண்டாகிற பயம் அதை மீற பண்ணுகிறது. பயம் வியாகுலத்தை உண்டாக்குகிறது, பயம் சோர்ந்து போக பண்ணுகிறது, பயம் வார்த்தையை மீற பண்ணுகிறது. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 37, 38 வசனங்களை பார்த்தால் தெரியும். நாபாலின் மனைவி வந்து நாபால் இடத்திலே தாவீது இப்படி செய்யும்படி வந்தார் என்று சொல்லி காரியங்களை வெளிப்படுத்தின போது அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே செத்து போயிட்டு பயம். அது நிமித்தம் அவன் வியாகுலப்பட ஆரம்பித்தான், அவன் வியாதிப்பட ஆரம்பித்தான். வியாதிப்பட்டு அப்படியே மரித்து போய்விட்டான். பயம் வியாதியை கொண்டு வருகிறது, பலவீனத்தை கொண்டு வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25வது வசனத்திலே சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். பயம் என்ன கொண்டு வருகிறது? அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. இயேசு படகுல இருந்த பிறகும் இயேசுவிடத்திலே அந்த அவிசுவாச வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம். இயேசுவை வச்சுக்கிட்டே அவிசுவாசத்தை பேசுறாங்க. காரணம் என்ன? பயம். பயம். இன்னைக்கு நம்ம அநேகர் கூட இந்த தவறை செய்கிறோம். ஆண்டவர் கூட இருக்கிறார்னு தெரியும், ஆனாலும் நம்முடைய வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் வெளி வருகிறது. வேணும்னு சொல்றோமா? இல்ல. பயம் நம்மை பிடிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மில் வெளிப்படுகிறது. பயம் அவிசுவாசத்தை பிறப்பிக்கும். பயம் வியாகுலத்தை கொண்டு வருகிறது. பயம் சோர்ந்து போக பண்ணுகிறது. பயம் வார்த்தையை மீற பண்ணுகிறது. பயம் பலவீனத்தை கொண்டு வருகிறது. பயம் அவிசுவாசத்தை பிறப்பிக்கிறது. யோவான் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்த்தீர்களானால் தெரியும். ஒரு பிறவி குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுப்பார். அவன் பெற்றோரிடத்தில் யூதர்கள் வந்து கேட்கும் போது அவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறார்கள். அது யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. 9:22 யோவான் 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது, யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். பயம் இயேசுவை மறுதலிக்க வைக்கும். பேதுரு மறுதலிக்க காரணம் என்ன? மறுதலிப்பதற்கா போனான்? இல்ல, இயேசுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கிறதுக்கு, அந்த பாசத்துல தான் போனான். இயேசுவின் மேல இருக்கிற பாசம் குறையல, ஆனா பயம் அதை மேற்கொள்ள ஆரம்பித்த போது பேதுரு மறுதலிக்க ஆரம்பித்தான். எனவேதான் பல நேரங்களில் நாம் நம்மை சிந்தித்து பார்த்தால் தெரியும், உடனே இயேசுவேன்னு கூப்பிடுற மனசு உடனே வராது. பயம் நம்மை பிடிக்கும் போது அவரை நினைக்கிறதுக்கோ, அவரை குறித்து பேசுறதுக்கோ, அவரை நோக்கி கூப்பிடவோ இந்த பயம் விடாது. பயம் இயேசுவை மறுதலிக்க பண்ணும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த 17வது அதிகாரத்தில் பார்த்தால் தெரியும், பெலிஸ்தியனாகிய கோலியாத் வந்து நிற்கிறான். யுத்தம் பண்ண சவால் விடும்போது இஸ்ரவேலின் சேனை, ஆமென், எல்லாரும் பின்வாங்குறாங்க. பயம் பின்வாங்க பண்ணும். பயம் பின்வாங்க பண்ணும்.
ஏன் அவங்க பின்வாங்குறாங்க? தங்களை கோலியாத்தோடு ஒப்பிட்டு பார்த்தபோது கோலியாத் எல்லாவற்றிலும் வல்லவனாய் அவர்களுக்கு காணப்பட்டபடியினாலே அவர்களுக்குள்ளே பயம் வந்தது. நம்மால சந்திக்கக்கூடிய பிரச்சனை இது என்னால ஃபேஸ் பண்ண முடியுங்கிற ப்ராப்ளம் வரும்போது நாம பயப்படாம அதை ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா சில பிரச்சனைகள் உண்டு, நம்மால் அதை சந்திக்க முடியாது, நம்மால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்பாய் வரும்போது, நமக்கு எதிராய் வரும்போது, அந்த காரியங்கள் நமக்குள்ள பயத்தை உண்டாக்கி நம்மை பின்வாங்க பண்ணும், நம்மை ஒதுங்கி போக பண்ணும். பயம் பின்வாங்க பண்ணும், வியாகுலத்தை உண்டாக்கும், சோர்ந்து போக பண்ணும், வார்த்தையை மீற பண்ணும், பலவீனத்தை கொண்டு வரும், அவிசுவாசத்தை பிறப்பிக்கும், இயேசுவை மறுதலிக்க வைக்கும், பின்வாங்க பண்ணும். இவைகள் அனைத்தையும் இந்த பயம் இருந்து செஞ்சிட்டு இருக்கும். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நான் பிள்ளையாக்கி வச்சிருப்பது பயப்படுவதற்கல்ல, நான் உனக்குள்ளே அந்த நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறேன். பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிவும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலமும் அன்பும் தெளிவும் உள்ள ஆவியையே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ கேட்கலாம், அப்போ அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள பயம் வராதா? ரொம்பவே வரும். ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றாச்சு. ஆனாலும் நிறைய காரியங்களில் பயம் இன்னும் வருகிறது, இன்னும் பயம் ஆட்கொள்ளுகிறது, இன்னும் பயம் எனக்குள்ள பயம் இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்ள நான் ஒரு 7 காரியம் சொன்னேனே, அவைகள் நம்மில் வெளிப்படுகிறதான் பாருங்க. வியாகுலம் உண்டாகிறதா? சோர்ந்து போறோமா? வார்த்தையை மீறுகிறோமா? பலவீனப்படுகிறோமா? செக் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, ஆனாலும் சரீரம் பலவீனமாவே இருக்கு. அவிசுவாசத்தை பிறப்பிக்குதா? இயேசுவை மறுதலிக்கிறோமா? பின்வாங்குறோமா? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது என்றாலே நமக்குள்ளே பயம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, நான் அபிஷேகம் பெற்றவன், ஆனாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் என்னில் காணப்படுகிறது. நான் இன்னும் பயந்து கொண்டுதானே இருக்கிறேன். இன்னும் சில காரியங்களை பார்க்கும்போது, கேள்விப்படும் போது, ஆமென், பயம் அல்லவா ஆட்கொள்ளுகிறது, பயம் அல்லவா வந்து பிடிக்கிறது. ஆமென். அப்படி என்றால் நான் எப்படி தேவன் எனக்கு தந்த நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியை உணர்ந்து அனுபவித்து நடப்பது? இந்த பயம் மாற என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் முதல் 31 வரை, அதுல 21வது வசனத்தை வாசியுங்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பேதுருவையும் யோவானையும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. இயேசுவை மறுதலித்தே ஆகணும்னு சொல்றாங்க. அவங்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? இவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். என்ன சொல்லி பயமுறுத்தினாங்கன்னு தெரியல, பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். இப்பொழுது பயத்தோடு யோவானும் பேதுருவும் சீஷர்கள் இருக்கிற இடத்துக்கு வராங்க. தேவ பிள்ளைகள் சமூகத்தில் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அதனுடைய 29வது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தி 24 வாசியுங்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிடுறாங்க. அப்பா, இயேசுவே, தகப்பனே. ஏன் பயமுறுத்தி விட்டு இருக்கிறாங்க? அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை பயமுறுத்தி விட்டு இருக்கிறாங்க. சில காரியங்கள் நம்மை பயப்படுத்தாது, சில காரியங்கள் நம்மையும் தாண்டி நம்மை பயப்படுத்தும். அந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டிய காரியத்தை தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். உடனே அவங்க என்ன செய்யறாங்க? பயம் வந்து பிடிச்சிட்டா தேவ சமூகத்தில் வந்து சத்தமிடுறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளையே, ஆமென், சில காரியங்களை குறித்து பயப்படுகிறாயா? நீ கர்த்தரை நோக்கி சத்தமிடு. உலகத்தை நோக்கி அல்ல, மனுஷனை நோக்கி அல்ல, உன்னை பயமுறுத்துகிறவனை நோக்கி அல்ல. ஆமென். உனக்குள்ளே பயத்தின் ஆவியை எடுத்து பலமும் அன்பும் தெளிவும் உள்ள ஆவியை தந்திருக்கிறாரே, அவரை நோக்கி சத்தமிடு. இயேசுவை நோக்கி சத்தமிடு. அவர்கள் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்து என்ன செய்யறாங்க பாருங்க. 29வது வசனம்.
இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. ஆண்டவரே கவனிங்க. எதை கவனிக்கணும்? பயமுறுத்தல. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவர் நோக்கி சத்தமிடுங்கள். சத்தமிட்டு எதை சொல்லுங்க? எதை குறித்து நீங்க பயப்படுறீங்களோ அதை சொல்லுங்க. நம்ம பயத்தை உள்ளேயே வச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஜுரம் அடிக்குதுப்பா, எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை இதுவா இருக்குமோ, அப்படி ஒரு பயம் வருதா, அப்பாவை பார்த்து சத்தமிட்டு சொல்லுங்க. இதுதான் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். ஐயோ சொன்ன ஆண்டவர் என்ன நினைப்பாங்க? அவிசுவாசியை போன்னு சொல்லிடுவாரா? எப்படிங்க சொல்லுவார்? அப்பா இல்லாங்க, அவர் அப்பா, அவர் தகப்பன். ஹல்லேலூயா. முதலாவது அதை புரிஞ்சுக்கோங்க. என்னை பிள்ளையாக்கி அந்த நல்ல ஈவாகி பரிசுத்த ஆவியை எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். இதே பேதுரும் யோவானும் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 4 எல்லாம் தைரியமா நின்னவங்க. ஆனா இப்ப பயமுறுத்தி விட்டதும் ஓடி வாராங்க. ஆண்டவர் சமூகத்துல வந்திருந்து சத்தம் விட்டு கூப்பிடுறாங்க. ஆமென். 10ல் 7 காரியங்களுக்கு பயப்படாமல் இருப்போம். ஆனா சில காரியங்கள் நம்மையும் தாண்டி நம்மை பயமுறுத்தும். அந்த நேரத்தில் அதை நாம் சுமந்து கொண்டிருப்போமானால் நம்மில் வியாகுலத்தை பிறப்பிக்கும், நம்மை சோர்ந்து போக பண்ணும், நம்மை வார்த்தையை மீற பண்ணும், நமக்குள்ள பலவீனத்தை கொண்டு வரும், நமக்குள்ள அவிசுவாசத்தை பிறப்பிக்கும், நம்ம இயேசுவை மறுதலிக்க வைக்கும், நம்மை பின்வாங்க பண்ணும். இந்த நிலை வராமல் இருக்க நாம் எதை குறித்து பயப்படுகிறோமோ அதை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய கவனத்தில் கொண்டு வந்து வைங்க. 29வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து அவருடைய கவனத்தில் கொண்டு வாங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருக்குப்பா, எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. என் பக்கத்து வீட்டில் இப்படி ஒன்று நடந்ததுனால எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. அந்த பயத்தை நீங்க ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வைங்க. காரணம் நீங்க அபிஷேகம் பெற்றவங்க, நீங்க அவருடையவர்கள். அவர் சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து இனி 30வது வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். பயத்தை அவர் கவனத்தில் வச்சுட்டு அவர்கிட்ட தைரியத்தை கேளுங்க. தைரியத்தை கேளுங்க. இவங்க அதுதான் கேட்கிறாங்க. முழு தைரியத்தோடு சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தரலும். தைரியத்தை கேளுங்க. ஆண்டவர் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு பயம் வருது, இந்த விஷயத்துல எனக்கு ஒரு தைரியத்தை தாங்க. இந்த காரியத்தை நான் கேள்விப்படும் போது எனக்கு ஒரு பயம் வருது, இந்த காரியத்துல எனக்கு ஒரு தைரியம் தாங்க. சில வாரங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை பேசினார் அல்லவா? பயப்படுத்துவார் இல்லாமல் அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் தங்கியிருப்பான். சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் இதை செய்தார்கள். தங்களுக்கு ஒரு பயம் வந்தபோது கர்த்தரை நோக்கி, தங்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டு தங்கள் பயத்தை அவருடைய கவனத்தில் கொண்டு வந்து வைத்து அவரிடத்தில் இந்த தைரியத்தை கேட்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை கேளுங்க. இப்படி அவர்கள் கேட்டபோது 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, இவர்கள் தான் 2வது அதிகாரத்தில் நிரப்பப்பட்டாங்க. ஆல்ரெடி இவங்க நிரப்பப்பட்டவங்க. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் பயம் வந்தபோது மீண்டும் என்ன அனுபவம் தேவை? நிரப்பப்படுகிற அனுபவம் தேவை. நல்ல கவனமா கேளுங்க. இதை நான் புரியும்படி சொல்லுகிறேன். பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் தான் எல்லாரும் இருக்கிறோம் இல்ல? அபிஷேகம் பெற்றவங்களை கேட்டா பெற்றுக்கொண்டேன். எப்போ பெற்றீங்க என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் 2002 கிடைச்சது. ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டா ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு டே சொல்லுவோம்ல. பெற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து நிரப்பப்படுகிற அனுபவத்தை நோக்கி செல்லணும். 2வது அதிகாரத்தில் இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதோடு முடியல வாழ்க்கை. காரணம், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. நாம் இருப்பது இந்த மாம்சம். நாம் பெற்றுக்கொண்டதுல ஓகே, எனக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டுப்பா, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், ஓகே, பரலோகம் கன்ஃபார்ம், எனக்கு இந்த 3 கிடைச்சிட்டு அதுலேயே நம்ம திருப்தி அடைகிறோம்.
இல்லை, இந்த பூமியில் நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அதுவரை இந்த மாம்சத்தில் இருந்து தான் நம்ம ஓட வேண்டி இருக்கு. அப்போ இந்த ஓட்டம் ஓடும்போது நம்ம சில காரியங்கள் இதே போல வியாகுலப்படுகிறோம், பயம் வந்து சோர்ந்து போக பண்ணுது, இப்படி எல்லாம் நம்முடைய பல போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கு. இந்த நேரத்தில் எல்லாம் ஃபேஸ் பண்ண நமக்கு என்ன தேவை? தைரியம் தேவை. அந்த தைரியம் யார் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது பயம் எல்லாம் வெளியே போகுது, தைரியம் நம்மில் வெளிப்படுகிறது. அப்போ இந்த அனுபவம் குறையும் போது நாம செய்ய வேண்டியது என்ன? உடனே கரை கதவை அடைச்சிட்டு அப்பாவை நோக்கி பார்க்கணும். நாம் எதெல்லாம் நினைச்சு பயப்படுறோமோ அதெல்லாம் அவர் கவனத்தில் வச்சு அப்பா கிட்ட தைரியத்தை கேட்கும் போது, இன்னும் அந்த நிறைவை கேட்கும் போது பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படுவோம். அந்த நிரப்பப்படுகிற அனுபவத்தை நோக்கி முன் செல்லணும். பெற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து நிரப்பப்படுகிற அனுபவம். நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டது உண்மைதான், ஆமென். ஆனாலும் இன்னும் நான் அநேக காரியங்களுக்கு பயப்படுவேன். ஆனால் அந்த நிரப்பப்படுகிற அனுபவம் இன்னும் இல்லை மீன்ஸ் அன்னைக்கு நிரப்பினார், இன்னைக்கு நான் திரும்ப இந்த மாம்ச பலவீனம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, ஆவியின் உற்சாகம் என்னை மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. நிரப்பப்படுகிற அனுபவம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த நாட்களில் அதிகமா கேளுங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அதிகமா கேளுங்க. ஆமென். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு இவர்கள் 2வது அதிகாரத்தில் நிரப்பப்பட்டவர்கள். அன்று நிரப்பப்பட்ட போது தைரியமா எழுந்து நின்று பேசினார்கள். இப்பொழுது பயமுறுத்தி விடுறாங்க. நேர தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அதை தேவ சமூகத்தில் சொல்லுகிறார்கள். ஆமென். சொல்லி ஆண்டவர்கிட்ட தைரியத்தை கேட்கிறாங்க. அப்ப மீண்டும் அவர்கள் நிரப்பப்படுறாங்க. அந்த நிறைவு. அதாவது நம்ம செல்போன் பாருங்க, ஃபுல் சார்ஜ் இருக்கும் இல்ல, ஃபுல் சார்ஜ் ஆனது பிறகு எடுத்து யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சார்ஜ் கொஞ்சம் இறங்கி இருக்கும். இல்லை, நான் ஆல்ரெடி அதை ஃபுல்லாக ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டேன், லைஃப் ஃபுல்லாக நான் சார்ஜ் பண்ண மாட்டேன்னு விடுவோமா? இல்லை. பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டிருக்கிறவங்க, அதுல மாற்றம் இல்லை, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நிரப்பப்படுகிற அனுபவம் என்பது இந்த உலகத்துக்கு காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாது, நம்மை ஆட்கொள்ளாது. அந்த அனுபவத்தில் நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டாராம்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறத எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க தாவீதுன்னு கேட்டா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதன் அர்த்தம் என்ன? அந்த நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள்ளே நாம் போகும்போது நமக்கு உலக பயமுறுத்தல் தெரியாது, அவரை தான் தெரியும். அவருடைய பலன், அவர் தருகிற ஈவு, நம்முடைய ஃபோக்கஸ் அது மேல தான் இருக்கும். மரண இருளின் பள்ளத்தாக்கு மேல தாவீதுடைய ஃபோக்கஸ் இல்ல, அவருடைய கோலும் தடியும் தேற்றுதே அதன் மேல தான் அவருடைய ஃபோக்கஸ் இருந்துச்சு. காரணம் என்ன? பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு நம்மையும் தாண்டி நம்முடைய ஃபோக்கஸ் உலகத்துக்கு மேல போகுது. ஆமென். மற்ற காரியங்களுக்கு மேல போகிறதுனால பயம் நம்மை அறியாமல் நம்மை வந்து பிடிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இன்னும் நிரப்பப்பட வேண்டிய, இன்னும் நிரப்புங்க, இன்னும். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பெற்றுக்கொள்றதோட இன்னைக்கு அநேகர் நிறுத்திடுறோம். ஐயோ, அபிஷேகம் கிடைக்கலன்னா பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஆண்டவரே ஏதாவது ஒரு அபிஷேக கூட்டத்தில் வந்து உட்காந்துருந்து அபிஷேகம் கிடைச்சி அவ்வளோதான், முடிஞ்சது. ஆமென். அதாவது பாஸ்போர்ட் வாங்கியாச்சு, விசா வாங்கியாச்சு, டிக்கெட்டு வாங்கியாச்சு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பாஸ்போர்ட்லாம் எக்ஸ்பைரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னு மறந்துடுறோம் இல்லை. பாஸ்போர்ட் இருக்கு, ஆனால் அதை புதுப்பிக்கணும்ல. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் ஒரு விஷயம் முத்திரை போடப்பட்டுட்டோம், அதில் மாற்றமில்லை. ஆனாலும் ஓட்டம் ஓடி முடிக்கிறது வரைக்கும் இந்த மாம்சத்துல தானே வாழ வேண்டும். கடைசி வரை 100 படி நாம எடுத்து வைக்கணும்னா 100வது படி வரைக்கும் பிசாசானவன் போராடி கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. 3 வருஷம் கடைசியில் தானங்க யூதாஸ் விழுந்தான். அந்த எப்போ விழுங்கலாம் என்று அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஓட்டத்தை ஓடி முடித்தேன் பவுல் சொன்னது போல ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சொல்லணும்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை.
அப்போ எந்த காரியம் அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அப்படி இருந்தும் பயம் வருதா, உடனே தேவ சமூகத்திலே போய் உட்கார்ந்து தேவனை நோக்கி சத்தமிட்டு தேவனுடைய கவனத்துல, இங்க அழகா சொல்றாங்க பாருங்க, அவர்களுடைய பயமுறுத்தலை தேவரீர் கவனி. பாருங்கப்பா, என்ன பயம் காட்டுறாங்க ஆண்டவரே, என்ன பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இன்னென்ன விஷயம் என்ன பயப்படுத்துது பாருங்க ஆண்டவரே, கவனத்துல கொண்டு போங்க. கொண்டு போய் சொல்லிட்டு அவர்கிட்ட தைரியத்தை கேளுங்க, பலத்தை கேளுங்க, அவர் நிச்சயம் தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அந்த வசனத்தை திரும்பி வாசிக்க கேட்கிறேன். 2 தீமோத்தேயு 1:7. ஜீசஸ் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதன் அர்த்தம், பரிசுத்த ஆவியின் அந்த நிறைவு நமக்குள்ளே உண்டாகும் போது இந்த 3 அனுபவம் நம்மில் பூரணமாய் வெளிப்படும். பலம், இந்த 3 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் நமக்கு பலத்தை தந்திருக்கிறார். இந்த பலன் எதற்காக, இந்த அன்பு எதற்காக, இந்த தெளிவு எதற்காக என இந்த 3 அனுபவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி உணர்த்தி நடத்துவாராக. பரிசுத்த ஆவி, ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? வாசிங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைந்து, இந்த பலன் எந்த பலன்? லூக்கா 24:49. லூக்கா 24:49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். அப்ப இந்த பலன் எங்கிருந்து வருகிற பலன்? உலகத்திலிருந்து வருகிற பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலன். உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இந்த பலன் இல்லாம நிக்க முடியாது. இதுதான் சீஷர்களுக்கு இயேசு சொல்லுகிறார். இந்த பலன் இல்லாமல் நிற்க முடியாது. இனி அப்போஸ்தலர் 1:8 ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ ஏன் பலன் தேவை? அவருக்கு சாட்சியா இருக்கு. எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமி எங்கிலும் தேவன் எங்கே வைத்தாலும் எந்த சூழ்நிலையில் நடத்தினாலும் அவருக்கு சாட்சியா இருக்க நமக்கு என்ன தேவை? பலன் தேவை. இன்னைக்கு எல்லாம் அவருடையவர்களா இருக்கிறோம், அவருக்கு சாட்சியா இருக்கிறோமா? சீஷர்களில் முதன்மையானவர் என்று பெயர் பெற்ற பேதுரு மறுதலித்தான். என்ன இல்லை? உலகத்தின் பலன் இருந்துச்சு, உன்னத பலன் இல்லை. இயேசுவோடு கூட நின்ற போது சேவகனுடைய காதை அறுக்க முடிந்தது. இன்னொரு சூழலில் தனித்து நின்ற போது இயேசுவையே மறுதலிக்க வேண்டிய நிலைமை வந்தது. காரணம், அவனுக்குள்ள என்ன இல்லை? உன்னத பலன் இல்லை. பலன் தேவை. அப்ப இந்த பலன் தேவை. எதுக்கு? என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். ஆண்டவரே, நீர் என்னை வைக்கிற இடத்துல, நீர் என்னை வைக்கிற சூழ்நிலையில நான் உமக்கு சாட்சியா இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? தேவ பலன் தேவை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், ஆமென், 7-8 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அவர்களின் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறான். 20வது வசனம்.
நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்தாவினால் நிறைந்து பேசுகிறான். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட்ட போது சாட்சியா நிற்கிறான். ஆமென். அதே 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் சாட்சி கொடுக்கிறாங்க. அவங்க மேல என்ன இருக்குதான்? பூரண கிருபை. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உன்னத பலனால் தரிப்பிக்கப்பட்டவர்கள் சாட்சியா இருப்பார்கள், சாட்சி கொடுப்பார்கள். அவங்க மேல கிருபை எப்படி தெரியுமா இருக்கும்? பூரணமா இருக்கும். பூரண கிருபை. தேவனுடைய கிருபை பூரணமான கிருபை, கொஞ்சமும் குறையாது. நிச்சயமான கிருபை. சாட்சியா இருக்க உன்னத பலன் தேவை. அந்த பலனை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவின் நிறைவு மிக மிக அவசியம். 2வது, ஏன் பலன் தேவை தெரியுமா? பின்வாங்காமல் இருக்க. பாருங்கள், கோலியாத் வந்து நிற்கிறான், பெலிஸ்திய சேனை வந்து நிற்குது, கோலியாத் முன்னாடி வந்து நிற்கிறான். எல்லா இஸ்ரவேலரும் சவுல் உட்பட பயந்து பின்வாங்கினாங்க. இப்படி 40 நாள் சொல்லிட்டு இருக்கிறா. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு சின்ன தாவீது அங்கே வந்தான். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவன் வந்தான். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னவன் வந்தான். வந்தவன் என்ன செய்கிறான்? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக தாவீது பின்வாங்கல, அவன் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படையெறிந்தான். ஆமென். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவன் பின்வாங்க மாட்டான், அவன் எதிர்கொண்டு ஓடுவான். எதிர்கொண்டு ஓடுவான். இன்னைக்கு பல சூழ்நிலைகள் நம்மளை பின்வாங்க வைக்குதுன்னா என்ன குறைவா இருக்கு தெரியுமா? இந்த நிறைவு குறைவா இருக்கு. இந்த நிரம்பி வழிகிற அனுபவம் இல்ல. ஆண்டவரே நிரப்புங்கப்பா ரீகா பாதரா லா ராடரா உடா தரா பாஷந்தரா லாரா. நமக்கென்று ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். நம்மை விழுங்க பார்க்க, நம்மை விழத்தள்ள. ஆமே, பல பெலிஸ்தியன் இதே போன்ற அனுபவங்கள் நமக்கு எதிராய் வரலாம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த அறிவும் நிச்சயம் நமக்கு உண்டாக பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு அவசியம். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பின்வாங்காதிருக்க பலன் அவசியம். அந்த பலன் உண்டாக பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படுவது அவசியம். 3வதாக, இந்த பலன் எதுக்கு தேவை? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தின் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஒரு திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் 6வது வசனம், தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தான் செல்லுகிற பாதையில் அவனை விழுங்கும்படி வந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தை, சிங்கம் அவனை மேற்கொள்வதற்கு முன்னமே ஆவியானவர் அவனை ஆட்கொண்டு விட்டார். பலமா இறங்கினார். இந்த பலம் எதுக்கு தேவை தெரியுமா? சத்துருவின் எல்லா திட்டங்களை அவமாக்க, சத்துருவின் கண்ணியில் ஒன்றும் சிக்காதிருக்க. ஆவியானவர் இறங்க கொஞ்சம் தாமதித்திருந்தார், சிங்கத்தின் வாய்க்கு சிம்சோன் இரையாயிருப்பான். நமக்கு மறைவா எத்தனையோ கண்ணிகளை பிசாசானவர் வைக்கலாம், எத்தனையோ ஆயுதங்களை உருவாக்கலாம். இதில் ஒன்றும் சிக்காதிருக்கவும் எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதிருக்கவும் என்ன தேவை? உன்னத பலன் தேவை. பலப்படுத்துகிறவர். எனக்கு அந்த பலன் தாங்க ஆண்டவரே. 2 கைகளை உயர்த்தி பலன் தாருமே.
பலன் தாருமே பலத்தா என்னை நடத்திடுமே பலன் தாருமே பலன் தாருமே பலத்தா என்னை நடத்திடும். இதுல ஏதாவது குறைவா ஃபீல் பண்றீங்களா? அவர்கிட்ட அந்த நிறைவை கேளுங்க. எந்த ஒரு விஷயத்துல நீங்க குறைவா ஃபீல் பண்றீங்களோ அவர்கிட்ட போய் இந்த நிறைவை கேளுங்க. நிறைவானது வரும்போது இந்த குறைவெல்லாம் ஒளிந்து போயிருமா. ஆண்டவரே, என்னால எல்லா சூழ்நிலையிலும் சாட்சியா இருக்க முடியல ஆண்டவரே. சில சிச்சுவேஷன்ல நான் அப்படியே பேக்ல போயிடுறேன்ப்பா. சில காரியங்களை நான் என்னையும் தாண்டி சிக்கி கொள்ளுகிறேன். இவைகளெல்லாம் மேற்கொள்ள எனக்கு பரிசுத்த ஆவியின் பலன் தேவை, உன்னத பலன் தேவை. பலன் தாருமே என் தகப்பனே. உங்க பலத்தால ஷாக்க மொரோத்தி நெறிக்க பதரா புடலரோபா சந்தர பலராக்க பதனர பௌரி பீலராண்டரால. ஆமென் ஆமென். கேளுங்க, பலன் தாருமே பலன் தாருமே. பலவன் உங்க பலன் தேவை, உங்க பலன் தேவை. இப்பொழுதே இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உங்க பலத்தால் நிரப்புங்க, பலத்தால் நிரப்புங்க. ஆமென் ஆமென். பலமும் இரண்டாவது என்ன இருக்கு அதுல? 2 தீமோத்தேயு 1:7 ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:5 வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவன் தேவ அன்பு இல்லாதவன் பரிசுத்த ஆவியை உடையவன் அல்ல. தேவ அன்பு உள்ள இருதயத்திலிருந்து என்ன வெளிப்படும்? யோவான் 13வது அதிகாரத்தில் தம்முடையவர்களை அவர் அன்பு வைத்தார் என்று 1வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த அன்பின் வெளிப்பாடா என்ன செய்தார்? மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு என்ன செய்தாரோ அதேதான் மறுதலிக்க போகிற பேதுருவுக்கும் செய்தார், காட்டி கொடுக்க போகிற யூதாசுக்கும் செய்தார். பட்சபாதம் இல்லை. அதாவது என்கிட்ட யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் நான் இருப்பேன் என்று வெளிப்படுத்துவது உலக அன்பு. உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிப்பீர்களே, ஆனால் ஆயக்காரருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் அதுதானே செய்யறாங்க. மற்றவர்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இதுதான் தேவ அன்பு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் நமக்கு அன்பு. அப்போ இந்த விஷயத்துல நமக்கு ஒரு தாழ்ச்சி இருக்குதுன்னா நமக்கு என்ன அனுபவம் தேவை? அந்த நிரப்பப்படுகிற அனுபவம் தேவை. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 53வது வசனம் முதல் பார்த்தீர்கள் தெரியும். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த கிராமத்தார் அவர்களை தடுக்கிறார்கள். தடுத்த போது யோவானும் யாக்கோபும் என்ன கேட்கிறாங்க? 54வது வசனத்தை வாசியுங்கள். அவருடைய சீஷராகி யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட. எலியா செய்தது போல அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட
உமக்கு சித்தமா என்று கேட்டார். உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, இயேசு அவர்களை திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, ஆமென், அவர்களை அதட்டுறார். இது வேற ஆவி. ஒருத்தன் அங்கீகரிக்காதது அவன் அழியணும், ஒருத்தன் நமக்கு ஃபேவரா இல்லாதது அவன் அழியணும், அவன் நாசமா போகணும், அவன் இல்லாம போகணும், அவன் குறைபட துவங்கணும் நினைக்கிறது வேற ஆவி. இயேசு கிறிஸ்து அதை என்கரேஜ் பண்ணல, அதை அதட்டினார். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே செயல்படுமானால் அது வேற ஆவி, அது தேவ ஆவி அல்ல, அதை அதட்டணும். ஆமென். தன் மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் கொண்டு சபையை துன்பப்படுத்தின பவுல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது சபையை கட்டி எழுப்பினான். முதல்ல இருந்தது வேற ஆவி, எனவேதான் துன்பப்படுத்துகிறான். இப்பொழுது பெற்றுக்கொண்டது பரிசுத்த ஆவி, எனவே சபையை கட்டி எழுப்புகிறான். பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு, பூரண அன்புதான் பயத்தை புறம்பே தள்ளும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் தான் அன்பை குறித்து அதிகமாக எழுதப்பட்ட, அன்பை குறித்து ஒரு அதிகாரம் முழுமையா இருக்குமானால் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் என்று சொல்லலாம். அந்த 13வது அதிகாரத்தில் 4 முதல் வேகமாய் வாசிக்க கேட்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அப்ப பொறாமை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க கிட்ட அன்பு இல்லை. தேவ அன்பு யாருக்குள்ள இருக்கோ அவங்க கிட்ட என்ன இல்லை? பொறாமை இல்லை. அப்ப சில காரியங்கள் நம்மையும் தாண்டி பொறாமைப்படுறோம்னா இதுல நம்ம தாழ்ச்சி அடைந்து இருக்கிறோம். அன்பு தாழ்ச்சி இருக்கிறது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு தன்னை புகழாது. நான் சொல்றவங்க கிட்ட என்ன இல்லை? தேவ அன்பு இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. ஆமென். தற்பொழிவு, அதாவது என்ன எல்லாரும் சொல்லணும், என்ன எல்லாரும் புகழணும். அடுத்து சினம் அடையாது, தீங்கு நினையாது. தீங்கு, இவன் நல்லா இருக்க கூடாது, பிறனுக்கு தீங்கு அந்த நினைவு கூட வராது. அடுத்து அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அப்போ இவைகள் எல்லாம் பொறாமை, தற்பெருமை, தன்னைத்தான் புகழுவது, இருமாப்பு, அயோக்கியத்தனம், தற்பொழிவு, சினம், தீங்கு, அநியாயம், இவைகளில் ஏதாவது ஒன்று நம்ம கிட்ட வெளிப்பட்டா கூட எதை காட்டுதுன்னா இந்த அன்பு தாழ்ச்சி நமக்குள்ள இருக்கு. தேவ அன்பு. அப்ப அதுக்கு என்ன அனுபவம் தேவை? இந்த நிரப்பப்படுகிற அனுபவம். இயேசுவே உம்மை போல, ஆண்டவர் சொன்ன, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல. எப்படி ஆண்டவர் அவங்கள நேசிக்கணும், இவங்களை எப்படி ஆண்டவர் நேசிக்கணும்? நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல. நான் உன்ட்ட இப்படி பாருங்க, நீ எத்தனை தடவை என்ன மறுதளிச்ச, மீறின, உன் மேல நான் வச்ச நேசத்தை குறைச்சேனா? இல்ல ஆண்டவரே, இப்படி அன்பா இருக்கணும். இதுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் நிறைவு. பலமுள்ள சாட்சியா இருக்க நிறைவு, அன்பு வெளிப்பட நிறைவு. அந்த நிறைவு. பொறாமை வருதா, எரிச்சல் வருதா, தீங்கு நினைக்கிறோமா? அதாவது அவன் சாகணும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். இப்படி சொல்லிட்டான்ல, இனி அவன்கிட்ட பேசக்கூடாது, இது தீங்கு தானே, இனி அவன் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, இனி அவங்க ஃபோன் பண்ண எடுக்கக்கூடாது, இனி அவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாது. கேட்டால் நாங்கெல்லாம் பெந்தே கோஸ்தே, நாங்கெல்லாம் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சில பார்த்தா முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு கூட வராது. இருப்பாங்க. கேட்டா தங்களை ஒவ்வொரு பரிசுத்தவங்களா காட்டிக்கொள்வாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். என்னதான் நம்மை மாற்றிக்கிட்டால் அன்பு என்கிற ஒன்று இல்லைன்னா, அன்பு இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. நான் தீர்க்க தரிசன வரம் உடையவனா இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை.
பிரதான வரங்களில் ஒன்றல்லவா தீர்க்க தரிசன வரம். அந்த பெரிய வரத்தை நான் பெற்றவனாக இருந்தாலும் என்கிட்ட இந்த அன்பு இல்லைன்னா இதனால, இந்த வரத்தினால எனக்கு பிரயோஜனம் இல்லை. அன்பு இருக்குமானால் இந்த வரத்தினால் எனக்கு பிரயோஜனம் உண்டு. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். என்னதான் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் அந்த விசுவாசத்தினால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அன்பு இருக்குமானால் அந்த விசுவாசம் எனக்கு உதவும். அந்த நிறைவான அன்பு தேவையா வேண்டி என்ன செய்யணும்? நிரப்பப்பட கேட்கணும். நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. அந்த நிறைவுக்கு முன்னதாக சீஷர்களுக்குள்ளே சண்டை இருந்துச்சு. என்ன சண்டை? யார் பெரியவன், நீயா நானா? யாராவது ஏதாவது யோவான் யாக்கோபுடைய தாய் வந்து என் பிள்ளைங்களுக்கு உங்க ரைட்ல லெஃப்ட்ல ஒரு பிளேஸ் கொடுங்கன்னு சொன்னதும் மற்றவங்களுக்கு எரிச்சல் வந்துச்சு. இந்த அனுபவம் தான் இருந்துச்சு. பொறாமை வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு. ஆனா நிரப்பப்பட்ட பிறகு இவர்களுக்குள்ள அந்த ஏற்றத்தாழ்வு கம்ப்ளீட்டா அடிக்கப்பட்டுட்டு தூண்களா எண்ணப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபு, ரொம்ப ஜூனியர் பவுல். அந்த பவுலுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை காட்டிலும் வித்தியாசமாய் பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து பவுலை அவனை எப்படியாவது ஓரம் கட்டணும், இல்லைன்னா நம்மளை தள்ளிடுவான் அப்படி நினைக்காம இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு என்ன செய்தார்கள்? கலாத்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபான பேதுரு, கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது பேதுரு, யோவான், யாக்கோபு வந்து என்ன பண்ண தெரியுமா பண்ணாங்க? என்னை அப்படி ஒதுக்கிட்டாங்க இல்லை, என்னை பயன்பட விடாம வச்சுட்டாங்க இல்லை, எனக்கு கை கொடுத்தாங்க. சூப்பர். இதுதான் அன்பு. அன்பு அப்ரிஷியேட் பண்ணும். அது மாத்திரமல்ல, பேதுரு ரொம்ப சீனியர். பேதுருவும் பவுலையும் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அடிப்படை வேற. ஆனா அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் கிட்டவே நெருங்க முடியாது பவுலுக்குல்ல. பேதுரு ஆரம்பத்திலிருந்து இருந்தவர், தூண்களா எண்ணப்பட்ட. சுவிசேஷம் பேதுரு மூலமா தான் பிரசங்கிக்கவே படுது பெந்தேகோஸ்தே நாள்ல. அவ்வளோ பெரிய சீனியர். ஆனா அந்த பேதுரு தன்னுடைய கடைசி நாட்களில் நிருபம் எழுதும் போது 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். அடுத்த வார்த்தை வாசிங்க. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துற காரியம், பவுல் ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ரொம்ப ஜூனியர், பேதுரு ரொம்ப சீனியர். அவர் சொல்றார் பவுலுடைய எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து எழுதியிருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? பவுலுக்கு எல்லா நிருபத்தையும் பேதுரு வாசித்திருக்கிறார். இவன் எப்படி இருந்தவன் எனக்கு தெரியாதா? இப்ப பெருசா பேச வந்துட்டான், இப்ப பெருசா ப்ரீச் பண்ண வந்துட்டான். நாங்கெல்லாம் அப்படியே ஆரம்பத்திலிருந்து அவர் கூடவே இருந்து வளர்ந்தவங்க. இப்ப இவன் திடீர்னு வந்துட்டான்பா ஊழியக்காரன், திடீர்னு எழும்பிட்டான், அப்படி சொல்லல. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கிறாங்க. அதனால பவுல் மூலமா எழுதப்பட்ட அத்தனை நிருபத்தையும் இவ்வளவு பெரிய சீனியரான பேதுரு வாசிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆட்களை வைத்தும் ஆட்களின் தரத்தை வைத்து தானே இவங்க என்ன பேச போறாங்க, இவன் வந்துட்டான் புதுசா, நாங்கெல்லாம் தெரியுமா? தேவ அன்பு இருக்கிறவங்கள்ட்ட இது வெளிப்படாது. என்னை கவர்ந்த நபர்களில் ஒருவர் பேதுரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேதுருவை. ஹல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, அப்ரிஷியேட் பண்றா பாருங்க. அந்த 16வது வசனத்தை வாசிங்க திரும்பி. அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிய கொஞ்சம் கஷ்டமா தான் பாருங்க, பயங்கரமா டீப்பா போறாப்பா. என்ன பேசுறான் ஒன்னும் புரியல, அவன் பிரசங்கத்தை மாத்து, அப்படி இல்லை. அதாவது பேதுரு சொல்ற, நான் பேசுறத விட பவுல் பேசுறது பயங்கர டீப்பா இருக்கும். நல்லா கவனிச்சு கேட்டதான் புரியும்.
எவ்வளவு எப்படி அவரை பவுலை தூக்கி, இத்தனைக்கும் பவுல் வந்து பேதுருவை கண்டிக்கிறார், ஒரு இடத்துல போய் முகமுகமா எதிர்க்கிறார், தன் பிழையை உணர்கிறார் பேதுரு. ஆமா கரெக்ட் தான். உடனே நீ யார்? நான் தான் சீனியர், நான் தான் இப்படி, என்ன நீ எப்படி சொல்லலாம்? சொல்லல, அக்செப்ட் பண்றார். அன்பு இருக்கிறவர்கள் தங்கள் பிழைகளை ஒத்துக்கொள்வார்கள். அன்பு இருக்கிறவர்கள் பிறருடைய நன்மையை உயர்த்தி பேசுவார்கள், அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இவன் என்ன சொல்லிட்டான்ல, நான் எழுதுறவன் பாரு நிருபம் உனக்கு வச்சிருக்கிறேன், அப்படி இல்லை. அவன் எழுதுறது சில காரியங்கள் அரியதா இருக்கிறது. கல்லாதவர்கள், உறுதி இல்லாதவர்கள் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். மற்றவங்களும் புரட்டுறாங்கப்பா. சூப்பரா எழுதியிருக்கிறான் பவுல். நல்ல என்ன சொல்ல, கல்லாதவர்களுக்கு அது சரியா புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு ஞானம் பவுலுடைய நிருபத்தில் இருக்கு, அவ்வளவு ஞானம் அதில் வெளிப்படுகிறது. எப்படி அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறார் பாருங்க. இதுதான் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவரிடத்தில் வெளிப்படக்கூடிய காரியம். இந்த நிறைவு தேவைங்க சபைக்கு. ஒருவரை ஒருவர் தேற்ற, ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவரை ஒருவர் மேன்மையா என்ன. ஆமென். இந்த அன்பு தேவை. மூன்றாவது என்ன கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. தெளிவு தேவை. தெளிவு எதற்கு தேவை? எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிய நமக்கு தெளிவு தேவை. ஏன் தெரியுமா? இந்த தெளிவு இருந்தாதான் இன்னும் இன்னும் அவரை சரியாய் நாம் அடைய முடியும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். சொல்லிவிட்டு கீழே சொல்றார், அதை நான் அடைந்தாயிற்றென்று நான் சொல்ல மாட்டேன். ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஆசையாய் தொடருகிறேன். அப்ப அவரை அறிகிற அறிவு, அதுதான் நம்ம இன்னும் பரிசுத்தத்திலே வளர பண்ணும். அதுதான் நம்மை நித்திய ஜீவனை நோக்கி கொண்டு செல்லும். தேவன் யார் என்கிற சரியான அறிவு தேவை. கடைசி நாட்களின் அடையாளங்களில் என்ன என்று கேட்டபோது இயேசு சொன்ன முதல் அடையாளமே, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருங்கள். அநேகர் வஞ்சிப்பார்கள், அநேகர் வேதத்தை புரட்டுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்னார், ஒன்றான மெய்தேவனாம் உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிகிற சரியான அறிவு, தெளிவு இருக்கணும். தெளிவு இருக்கணும். தெளிவு இருக்க தான் இந்த ஆழத்தை பார்க்க முடியும். எந்த மட்டும் தெளிவா இருக்கிறதோ அந்த மட்டும் ஆழம் தெரியும். சொல்லுவாங்கல்ல, ஆழம் தெரியாம காலை விடாது. தெளிவு இருக்கும் போது ஆழம் தெரியும். ஆழம் தெரியணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். அதன் அர்த்தம் என்ன? அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வர வர நம்முடைய விசுவாசத்தின் லெவல் கூடும். அந்த லெவல் அதிகரிக்கும் போதுதான் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை தெளிவன் வஞ்சிக்கப்படக்கூடாது. இதுதான் ரூட்டு அப்படின்னு கரெக்டா தெரியலன்னா வேற ரூட்ல போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுதான் வே, இந்த ரூட்ல போனாதான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும்னு 100% உறுதி இல்லைன்னா வேற ரூட் எடுத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வழி மாறிட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு, இந்த ரோடு மிஸ் ஆயிட்டு, நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தெளிவு கரெக்டா இருக்கணும். அப்பதான் நமக்கான ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். இல்லைன்னா பக்கத்து ட்ராக்ல ஓடிட்டு இருப்போம், பக்கத்து ட்ராக்ல போயிட்டு இருப்போம். மேப் கரெக்டா போறது மாதிரி தான் காட்டிட்டு இருக்கும். அந்த குறிப்பிட்ட இடம் வரும்போது தான் தெரியும், ஓ நான் வேற ரோட்ல போயிட்டு இருந்திருக்கிறேன். இந்த ஹைவேல எல்லாம் போகும்போது நிறைய சப்வே இருக்கும். மேப்ல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போறது மாதிரி தான் காட்டிட்டு இருக்கும். கிட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இந்த ரோடு பிரியும் போது தான், ஐயோ நம்ம ரோட மாத்தி வந்துட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். தெளிவு இருக்கணும், வாழ்க்கையில தெளிவு இருக்கணும். நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவன் ஓட நியமித்திருக்கிறார். அதிலே ஓடி முடித்தால் தான் நீதியின் கிரீடத்தை சுதந்திரிக்க முடியும். எப்படியாவது ஓடி முடிக்கிறது இல்லை. இதுக்கு என்ன தேவை? தெளிவு. அதுக்கு தான் அவர் என்ன தந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியாகி நல்ல ஈவை தந்திருக்கிறார்.
ஆண்டவரே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஆண்டவரே, இந்த விஷயத்துல குழப்பமா இருக்குன்னு ஃபீல் ஆகும்போது போய் உக்காந்துருங்க. பேதுரு கையில ஆண்டவர் பரலோக கீயை கொடுக்கிறார். பெந்தேகோஸ்து நாளில் எருசலேமில் ஓபன் பண்ணி கொடுத்துட்டார். யூதர்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இனி புறஜாதிகள் மத்தியில் ஓபன் பண்ணி கொடுக்கணும். ஆனா யூதருடைய இது என்ன, விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு அவங்க சேர மாட்டாங்க. இந்த காரியத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு தெளிவு இல்லாமல் தான் இருந்தார் பேதுரு. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார், அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஒரு பெரிய துப்பட்டி, அதுல அநேக மிருகங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற இதை எடுத்து புசி அப்படின்னு சொல்றார். பேதுரு சொல்ற அப்படியல்ல ஆண்டவரே. 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். இப்படி 2-3 தடவை சொல்லி இப்படி ஒரு தரிசனம் அவன் செய்யல. ஆண்டவர் செய்ய சொல்ற செய்யல. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை இந்த விஷயத்துல. அவனுக்குள்ள அந்த ஒரு பாரம்பரியம் பிடித்து கொண்டிருந்தது. பேதுரு ஒரு பாரம்பரியம் பிடித்து கொண்டிருந்ததுனால ஒரு தெளிவு இல்லை. இப்படி 2-3 தடவை முடிச்சுட்டு அந்த தரிசனம் போய்விட்டது. தரிசனம் அதன் பிறகு பேதுரு என்ன செய்கிறார், 19வது வசனத்தை வாசியுங்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அதன் அர்த்தம் என்ன, அவனுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை ஆவியானவர் மாற்றுகிறார். அவன் சிந்தனை பண்ணுகிறான். ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசுறார், எனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் எழும்புது, இதுல எது சரி, இதை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நீங்க என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனா எனக்குள்ள இப்படி ஒரு காரியம் அப்படியே ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கு ஆண்டவரே அப்படி சொல்லி தேவ சமூகத்தில் வைத்து சிந்திக்கணும். பயத்தை மட்டும் வைக்க கூடாது, சந்தேகத்தை வைக்கணும். அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார், கரெக்டான ஒரு தெளிவை கொடுக்கிறார். அந்த தெளிவு இருந்ததுனால தைரியமா போகிறார். தைரியமா போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். பிரசங்கித்தது மட்டும் இல்ல, அடுத்த தெளிவை பாருங்க, தள்ளி நின்று பிரசங்கித்து இருப்பார்ல. ஏன்னா விருத்த சேதனம் உள்ளவன் பேதுரு, அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆண்டவர் பார்த்திருப்பார், என்னப்பா தொட வைக்கப்படுறியா, நீ ஏன் தொடர, நான் முதல்ல தொடறேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் முதல்ல தொடுவார். பேதுரு பார்த்தாரு, நீங்களே தொட்டுட்டீங்க, நீ நான் எப்படி ஆண்டவரை தொடாம இருக்கிறது, நேரப்ப எல்லாரையும் கை வச்சு ஞானஸ்நானம் கொடுத்துட்டார். தெளிவு வேணுங்க, தெளிவு வேணும். இன்னும் ஜாதி கட்டுகளை பிடித்து வைத்துக் கொண்டு யாராவது இருக்கிறீங்களா, தெளிவு வேணும். தெளிவின் ஆவியானவர், இவங்க வராங்க, இவங்களை தொடக்கூடாது, இவங்களை விட்டு தள்ளிரு, இந்த எண்ணத்தோடு யாராவது இருக்கிறீங்களா, தெளிவு வேணும். அவர் தொடுறார், அவர் தொட்டார். பேதுரு நல்லா பிரீச் பண்ற, ஆனா தொட மாட்டேங்கிற பேதுரு, நான் முதல்ல தொட்டு காட்டுறேன். அந்த வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் 44 கரெக்ட் தான் வாசிங்க. வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தொடுறார், தொட்டுட்டார், ஆவியானவர் தொட்டுட்டார். இனி 47வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாம். இனி தண்ணீரை விலக்க முடியுமாப்பா, அவரே தொட்டுட்டாரு. நான் ஏமாத்துறேன், அவரே தொட்டுட்டார். என்ன தெளிவா கைட் பண்றார் பாருங்க. இந்த தெளிவு நமக்கு தேவை, பலம் தேவை, அன்பு தேவை, தெளிவு தேவை. இவைகள் நமக்குள் இருந்தால் பயம் நம்மை ஆட்கொள்ளாது. தேவ பலன், தேவ அன்பு, தேவன் தருகிற அந்த தெளிவு நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓட இன்னும் உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். நமக்கான ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை கொடுக்கும். பூரண கிருபை, பூரண அன்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் இந்த தெளிவு எனக்கு தேவை, இந்த அன்பு எனக்கு தேவை, இந்த பலன் எனக்கு தேவை. நீர் அறிவீர் ஆண்டவரே, நான் எதற்கு பயப்படுகிறேன், எந்த காரியங்களை பயமுறுத்துகிறது என்பதை நீர் அறிவீர். இந்த நாள் எங்களோடு பேசினீர். பயம் என்ன செய்யணும்னு சொல்லி தந்தீங்க, பயத்தை நாம என்ன செய்யணும்னு சொல்லி தந்தீங்க. நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிவும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறீர். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே.